சிறிது நேரம் கழித்து கவி ஃபோன் காலை எடுத்து பேசவும், ஏன் கவி பிஸியா இருக்கியா? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? இல்லாதி கொஞ்சம் வேலை வீட்டில், அதான். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஆதி, நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன் பேபி. சரி ஆதி, உங்களுக்கு நான் அப்புறம் கால் பண்ணுறேன், வச்சிடவா? சரி பேபி. ஏன் என்னாச்சு? எப்பயும் நல்லா தானே பேசுவா, இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கா, என்னன்னு தெரியலையே என்று யோசித்து கொண்டே இருக்கையில் ஆதியின் ஃப்ரெண்டு கால் பண்ணவும், ஹாய் ஆதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? அப்புறம் உனக்கு மேரேஜா என்ன? இல்லையே, பொய் சொல்லாதடா. ஏய் நிஜமா இல்லடா. அப்படி மேரேஜ்னா உங்களையெல்லாம் இன்வைட் பண்ணாம இருப்பேனா? இல்ல, ஃபேஸ்புக்கில் உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், உன் உட்பியோட இருக்கிறது போல. ஃபேஸ்புக்லையா? ஆமாண்டா, அதில் பார்த்துட்டு தான் கேட்குறேன். ஆமாம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு என்று கூறிவிட்டு ஃபோன் காலை கட் செய்துவிட்டு எஃபியில் சென்று பார்க்கையில் ஜனனியும் ஆதியும் இருக்கும் புகைப்படத்தை எல்லாம் பார்க்கையில் ஆதிக்கு ரொம்ப ஷாக் ஆகின்றது. அப்படியே லேப்டாப்பை எடுத்துக்கொண்டே ஜனனி ஜனனி என கத்திக்கொண்டே ஜனனி ரூமுக்குள் சென்ற ஆதியோ கோபமாக, உனக்கு எல்லாமே விளையாட்ட போச்சா ஜனனி? ஏமாம்மா, என்னாச்சு? யாரை கேட்டு என்னை டேக் பண்ணி இப்படி எஃபியில் நம்மளோட புகைப்படத்தை போட்டு வச்சிருக்க? ஏமாம்மா, போட்டதுனால என்ன? போடக்கூடாதா என கேட்கவும், என் பர்மிஷன் இல்லாமல் போட்டது தப்பு. எதுக்கு போட்ட? உனக்கு அப்படி ஃபோட்டோஸ் பதிவிடணும்னா உன் ஃபோட்டோஸை மட்டும் போட வேண்டியது தானே, என் ஃபோட்டோஸ் எதுக்கு போட்டு வச்சிருக்க? சாரி மாமா என்று கூறவும் கோபமாக கத்திவிட்டு ஆதி ரூமுக்குள் சென்றுவிட சத்தத்தை கேட்ட ஜனனியின் அம்மா மற்றும் பாட்டி அனைவரும் அங்கிருந்து, என்னம்மா பிரச்சனை என்று கேட்கவும் நடந்தவற்றை கூறவும், இதுல என்ன தப்பு இருக்கு? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, போட்டோஸ் போட்டதுல என்ன தப்பு இருக்கு என்று பாட்டி புலம்பவும், சரி விடுமா, பேசிக்கலாம் என்றபடி அவர்கள் இருவரும் சென்று விட்டனர். ரூமில் இருந்த ஆதிக்கோ கடுப்பாகியது. உடனே அந்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு வெளிவரவும் அதற்கு அப்புறம்தான் அவனுக்கு யோசனை வருகிறது. ஒருவேளை இத கவி பார்த்திருப்பாளோ, அதனாலதான் டல்லா இருந்திருப்பாளோ என்கிற சிந்தனை ஆதிக்கு வந்து சென்றது. கண்டிப்பா பார்த்திருப்பா, அதனாலதான் அவ்வளோ டல்லா இருக்கா. பாவம், அவ எவ்வளவு துடிச்சு போயிருப்பா என்று நினைத்து கொண்டிருக்கையில் ஆதியின் அம்மா, ஆதி வாப்பா சாப்பிடு என்று கூப்பிடவும், எனக்கு பசி இல்லம்மா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஏன் கண்ணா, ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டியா என்ன? இல்லம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிட்றேன். டைம் என்னாச்சு பாருப்பா, 9 இல்லை, வா சாப்பிடு, வா சாப்பிட்டு படுக்கலாம் என்று கூப்பிடவும், சரிம்மா வரேன் என்று சென்று சாப்பிட்டு கொண்டிருக்கையில் ஜனனியின் அம்மா அங்கே வரவும், இங்க பாருங்க அண்ணி, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. திடீர்னு உங்க பையன் நான் இந்தியா போறேன்னு கிளம்பி போயிட்டா என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுது? அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இதை பேசி சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணி நாள் குறிங்க என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆதி கோபமாக தட்டை ஓங்கி வைத்துவிட்டு சாப்பாட்டிலேயே கை கழுவி விட்டு வேக வேகமாக மாடிக்கு சென்றுவிட, என்னாச்சு அண்ணி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனே என்ன? ஆதி இப்படி கோவிச்சுட்டு போறான். அப்போ என் பிள்ளைய கட்டிக்க ஆதிக்கு விருப்பம் இல்லையா என்ன? அப்படியெல்லாம் இல்லை லட்சுமி, பின்ன ஏன் அண்ணி கல்யாண பேச்சு எடுத்தாவே ஆதிக்கு இவ்வளோ கோபம் வருது? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிருங்க, நாங்க வேற பக்கம்னாச்சும் வரன் பார்த்துக்கிறோம் என்று கோபமாக ஜனனியின் அம்மா பேசிவிட்டு சென்றுவிட ஆதியின் அம்மாவோ சோகமாக டைனிங் டேபிள் மேலே அப்படியே படுத்துக்கொள்ள ஆதியின் அப்பாவோ, ரமா என்னாச்சு, உடம்பு சரியில்லையா என்ன? இல்லைங்க, எப்பவும் போல பிரச்சனை தான். என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஆதி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ லட்சுமி கல்யாணத்தை பத்தி பேசவும் கோபமாக சாப்பிடாம தட்டிலேயே கை கழுவிட்டு எந்திரிச்சு மேலே போயிட்டாங்க. ஏன் ஆதி இப்படி பண்றான்? ஒருவேளை கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் பாட்டி அங்கே வர, ஏன்பா சாப்பிட்டீங்களா 2 பேரும்? இல்லம்மா, இனிமேதான் சாப்பிடணும். சரி, சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பாருப்பா, நம்ம ஜனனி குட்டிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணிருங்க. லட்சுமி இதே புலம்பல் தான் தினமும். நாங்க மட்டும் என்னம்மா பண்ணட்டும், தினமும் ஆதிக்கிட்ட இதை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம்.
அவன் கொஞ்ச நாள் போகட்டும் என்கிறான். இவங்க என்னடான்னா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப அப்படிதான் இருக்கும். கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும். முதல்ல நம்ம ஜோசியரை வர சொல்லி 2 பேத்து ஜாதகத்தையும் பார்க்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்தனர். ஆதிக்கோ கவியின் நினைப்பு அவனை வாட்டி எடுத்தது. ஏன் அவ ஒரு வாரமா என் கூட பேசவே மாட்டேங்கிறா? எப்பவுமே பிஸியா இருக்கிற மாதிரியே காட்டுகிறா. என்னாச்சு என்று தனக்குள் போராடி கொண்டிருக்க, இன்னைக்கு எப்படியாவது காரணம் என்னங்கிறத கேட்கணும் என்று உடனே கவிக்கு கால் பண்ணவும், கவி போனை எடுத்த உடன், இங்க பாரு கவி, தயவு செய்து போனை வச்சுட்டு போயிடாத. நான் பேசுறத முழுசா கேளு. சொல்லுங்க ஆதி. ஏன் என்கிட்ட ஒரு வாரமா ஒழுங்கா பேச மாட்டேங்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? எதுவும் இல்லாதி. ஏண்டி என்னை இப்படி கொல்ற? நீ இல்லைன்னா எனக்கு வேற யாரு இருக்கா சொல்லு. எதனால என்கிட்ட ஒரு வாரமா ஒழுங்கா பேச மாட்டேங்கிற? எனக்கு இப்ப அந்த காரணம் தெரிஞ்சாகணும். அதை சொன்னாதான் நான் போனை வைக்க விடுவேன். அதை ஃபர்ஸ்ட் சொல்லு என்று கேட்கவும், ஒன்றும் இல்லை ஆதி, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால தான். கண்டிப்பா கிடையாது. என் கவியை பத்தி எனக்கு தெரியாதா என்று கேட்கவும், ஆதி தன் மனதில் பேசாமல் FBல போட்டோ போட்ட காரணத்தை கேட்டு பார்க்கலாமா என்று கேட்டவுடன் தேம்பி தேம்பி அலற சத்தம் அவன் காதில் கேட்கவும், ஏய் கவி, இப்ப எதுக்கு அலற? ஒண்ணுமில்லாதி, அப்பவே நினைச்சேன் இதனாலதான் இருக்குன்னு. கரெக்டா போச்சு. உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது என் தப்பு என்று நடந்த அத்தனையும் கவியிடம் கூற, கவியோ ஏன் ஆதி என்கிட்ட மறைச்சிங்க என்று கேட்கவும், அதற்கு ஆதியோ, ஏற்கனவே நீ நொந்து போய் இருக்க, மேலும் மேலும் உன்னை நான் நோகடிக்க விரும்பல கவி, அதனாலதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லல. அப்படி நான் ஒன்றும் ஏமாத்திர மாட்டேன் தெரியுமா? அப்படி உன்னை ஏமாத்துற மாதிரி இருந்தா நான் ஏன் இப்படி உனக்கு பொழுதுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அதை கொஞ்சம் யோசிச்சியா நீ? இதற்கு தான் இவ்வளவு நாளா நீ என்கிட்ட பேசாம இருந்தியா கவி என்று கூறிக்கொண்டே ஆதியும் கண்கலங்க, கவியும் அங்கே கண்கலங்க, போனில் இருவரும் அழும் சத்தம் மட்டுமே அவரவர் அறைகளில் ஒலித்து கொண்டிருந்தது. இனிமேல் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட ஒதுங்கிடாத கவி, எதா இருந்தாலும் நேரா என்கிட்ட கேட்டு, இப்படி மனசுல வச்சுக்கிட்டு என்னை ஒதுக்காதடி, செத்தரலான்னு இருக்கு என்று அளவும், சரியாதி, இனிமேல் உங்க மனசு நான் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் என்று பேசிக்கொண்டிருக்கையில், அப்போ நம்ம விஷயத்தை ஜனனியிடம் கூறிவிடலாமே நீங்க என்று சொல்லவும், அவ சின்ன பொண்ணு, சொன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவா, சொல்ற நேரம் வந்ததும் அப்புறம் சொல்லிடலாம் என்று கூறுகிறான். இதோட இந்த பார்ட் முடியுதுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.